தேசிய கைத்தறி தினத்தையொட்டி நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட கைத்தறி பொருட்களை இளைஞர்களிடம் பிரபலப்படுத்தும் வகையில் மத்திய அரசு எடுத்து வரும் முயற்சிக்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்து வருகிறது. இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம். கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடும் வகையில் சேலத்தை மையமாக கொண்டு செயல்படும் மத்திய அரசின் நெசவாளர் சேவை மையம் மூலம் சேலம், நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, கரூர், திருச்சி ஆகிய 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 1,00,000க்கும் மேற்பட்ட கைத்தறி நெசவாளர்களுக்கு தொழில்நுட்ப உதவிகள் வழங்கப்படுகின்றன. நெசவாளர்களுக்கான தொழில்நுட்ப வசதிகளை மேம்படுத்தும் அதே நேரத்தில் அவர்களின் தயாரிப்புகளை பிரபலப்படுத்தும் நோக்கில் தேசிய கைத்தறி தினத்தையொட்டி மத்திய அரசின் நெசவாளர் சேவை மையம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. மாணவியருக்கான ஆடை வடிவமைப்பு கண்காட்சி நடத்தப்பட்டது. இதில் மாணவியர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தி இருந்தனர். கைத்தறி ஆடைகளில் அச்சிடக்கூடிய வடிவமைப்புகள் குறித்து நேரடி களப்பயிற்சியும் அளிக்கப்பட்டது. சுற்றுச்சூழல் பாதிப்பில்லாத வகையில் நூலில் சாயமேற்றுவது குறித்து நேரடி செயல் விளக்கம் காண்பிக்கப்பட்டது. மத்திய அரசின் மூலம் வழங்கப்படும் இந்த பயிற்சியின் மூலம் மாணவ மாணவியர் கைத்தறி நெசவு தொழில்நுட்பங்களை எளிதில் கற்றுக்கொள்ள முடியும் என்கிறார் நெசவாளர் சேவை மைய துணை இயக்குனர் கார்த்திகேயன். கைத்தறி சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் நெசவாளர் சேவை மூலமாக நடைபெற்று கொண்டிருப்பதை மாணவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளோம். அதன் மூலம் 4 மாத பயிற்சி நெசவு, டிசைனிங், சாயம் மற்றும் அச்சுக்கலை வடிவமைப்பு பிரிண்டிங் பயிற்சி நெசவாளர் சேவை மையத்தின் மூலம் மாணவர்களுக்கு குறைந்த பயிற்சி கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. பயிற்சி முடிந்த 4 மாத பயிற்சி காலம் முடிந்தவுடன் அவர்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் சான்றிதழ் தரப்பட்டு வேலைவாய்ப்பும் ஏற்பாடு செய்து தரப்படுகிறது. பல்வேறு கைத்தறி ஆடைகளை கொண்டு ஆடை அலங்கார அணிவகுப்பும் நடத்தப்பட்டது. பல்வேறு மாநிலங்களின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் மாணவியர் கைத்தறி உடைகளை அணிந்தபடி அணிவகுத்து வந்தனர். பல்வேறு விதமான கைத்தறி உடைகளை அணிந்து வந்த காட்சி பார்வையாளர்களை பெரிதும் கவரும் வகையில் இருந்தது. மேலும் இன்றைய இளைஞர்கள் விரும்பும் மேற்கத்திய வகை உடைகளும் முழுக்க கைத்தறி ஆடைகளை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருந்தது. கைத்தறி ஆடைகளின் மகத்துவத்தையும் நெசவாளர்களின் முக்கியத்துவத்தையும் மாணவியர் உணர்ந்து கொள்ளும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது. ஃபேன்சி கார்மெண்ட்ஸ்னால் வந்து சிந்தட்டிக்காக போகிறாங்க. பட் ஹேண்ட்லூம் மெட்டீரியலை வச்சும் நம்ம இந்த மாதிரி நல்லா பிரைட்டான கார்மெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணலான்ற காட்டுறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணிக்கோம். காட்டன் வச்சும் சில்க் காட்டன் வச்சும் நாங்கள் எங்கள் கார்மெண்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து வீவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். அவங்களோட எக்கனாமிக் லைஃப் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அவங்களோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நாட்டில் 40% அதிகமாக உள்ள இளைஞர்களின் கைகளில் கைத்தறி ஆடைகளை கொண்டு சேர்க்கும் மத்திய அரசின் முயற்சிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கைத்தறியில் தயாரிக்கப்பட்ட ஆடைகளை கொண்டு நவீன வடிவமைப்புகளை உருவாக்க நெசவாளர் சேவை மையம் அளித்துள்ள இந்த பயிற்சி இளைஞர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.